ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். என்ன ஒரு அருமையான தீபாவளி இல்லையா? எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கனடா வரைக்கும் நமக்கு சிக்கல் தான். ஆனா நம்ம இந்திய மக்கள் வெயிட்டா பதிலடி கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாருமே அந்த செய்திகளை ஊடகத்தில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமாக நம்ம இந்திய மக்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. எங்க? கனடாவில். ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதோ ஒரு டர்ட்டி பாம் உக்ரைன் பயன்படுத்த போவதாக ரஷ்யா சிவப்பு கொடி காட்டியிருக்கு. என்ன கொடுமை பாத்தீங்களா? எவ்வளவு நாளாக, எவ்வளவு மாதங்களாக ரஷ்யா அணு ஆயுதம் பயன்படுத்தி உக்ரைன் மக்களை, ஐரோப்பிய மக்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப பாருங்க, ஆக்சுவலி நேட்டோ நாடுகளும் உக்ரைனும் தீவிரமாக பல அணு ஆயுத திட்டங்களை செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்திகள் பார்க்க போறோம். நம்ம கோயம்புத்தூர் நடந்த தாக்குதல், 2000 ட்ரோன்ஸ் இந்தியா வாங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இன்று காலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ட்ரில், அதாவது ரஷ்யாவின் அணு ஆயுத போருக்கான பயிற்சியை ரிவ்யூ செய்து ஒரு பெரிய அணு ஆயுத போருக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டு ரஷ்ய வீரர்களின் போர் தயாரிப்பை மேற்பார்வையிட்டு அவரது திட்டங்களை விரிவாக ரஷ்யன் கமாண்டர்ஸ் அண்ட் வீரர்களுக்கு சொன்னதாக செய்திகள் வந்துள்ளது. ரஷ்யா இன்று மீண்டும் ஒரு பெரிய அணு ஆயுத மிரட்டலை கொடுத்துள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு மந்திரி செர்ஜி ஷோய்கு புட்டினுடன் ஒரு ஒன் கூட்டம் நடத்தி உக்ரைனில் போர் கட்டுப்பாடு மீறி அடக்க முடியாத அளவில் மிகவும் வீரியமாக போர் செல்வதாகவும், உக்ரைன் நாட்டின் கெர்சன் நகரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் உக்ரைன் ஒரு சில டர்ட்டி பாம்ப் ஆபரேஷன்ஸ் நடவடிக்கை, அதாவது அமெரிக்காவின் உதவியுடன் அணு ஆயுத தாக்குதல் செய்ய உக்ரைன் திட்டமிடுவதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு மந்திரி புட்டின் அவர்களிடம் நேரடியாக செய்தியை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ரஷ்ய படைகள் தற்போது உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லுஹான்ஸ்க் மாகாணத்தில் புதிய தாக்குதலுக்கான படைகளை நிலைநிறுத்த ஆரம்பித்து விட்டது. புட்டின் அவர்களின் தற்போதைய எண்ணம் கெர்சன், லுஹான்ஸ்க் என 2 பகுதிகளில் ரஷ்யாவின் ஆதிக்கம் முழுமையாக இருக்க வேண்டும். அதற்கு உக்ரைனின் அடையாளமே அங்கு இருக்கக்கூடாது. அவர்களை முழுமையாக இந்த பகுதிகளில் இருந்து விரட்ட வேண்டும் என்பது புட்டின் அவர்களின் ஆசை. அது நடக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த 2 மாகாணங்களில் அதிகமான இடங்கள் ஏற்கனவே ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்பது உண்மை. ஆனால் கடந்த 2-3 வாரங்களாக உக்ரைன் கடுமையாக இந்த பகுதிகளில் போராடுவதாக செய்திகள் உள்ளது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னும் கூட தெரியவில்லை. ஆனால் இப்போது இந்த டர்ட்டி பாம் உக்ரைன் படையினால் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுவது இந்த போரினை மீண்டும் சூடுபிடிக்க செய்துள்ளது. உக்ரைனுக்கு நவீன ஆயுதங்கள், உளவுத்துறை மற்றும் பயிற்சிகள் கொடுத்து மேற்கத்திய நட்பு நாடுகள் உக்ரைன் வீரர்களை மட்டும் இந்த டர்ட்டி பாம் ஆபரேஷன் தயார் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கிவிட்டது. இதுல ரொம்பவும் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த நேட்டோ நாடுகளின் வீரர்களையும் இந்த டர்ட்டி பாம் நடவடிக்கையில் சேர்க்கப்படக்கூடாது, சேர்க்கப்படாது என்ற பேச்சு தீவிரமாக உள்ளது. அதாவது நேட்டோ டர்ட்டி பாம் மற்றும் ஆயுதங்களை கொடுக்க தயார் என்றும், ஆனால் அவர்களின் மனித உயிர்கள் எதையுமே இதில் பலி கொடுக்க விரும்பவில்லை அல்லது அதற்கான அனுமதிகள் இல்லை என்றும் பேசப்படுகிறது. அப்படியானால் இது பெரிய அளவில் ஒரு அணு ஆயுத போருக்கான தயாரிப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யா கெர்சன் நகரில் பல நூற்றுக்கணக்கான பதுங்கு குழிகளை தோண்டி ஒரு அணு ஆயுத போரின் பாதுகாப்பு தளமாக உக்ரைன் போர்க்களம் மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ரஷ்யா எழுப்பியுள்ள இந்த நேட்டோவின் டர்ட்டி பாம் பற்றிய செய்தியை நேட்டோ முற்றிலுமாக மறுத்துள்ளது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இல்லையா? சொல்லுங்க. அவங்க எப்பவுமே இப்படித்தானே. ஆனால் நேட்டோ சொல்வது ரஷ்யா தோல்வியை சந்திக்கும் நிலையில் இருப்பதால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயாராக இருக்கலாம் என்று நேட்டோ நம்புவதாக செய்திகளை வெளியிட்டுள்ளது. இது அவர்கள் கடந்த 9 மாதங்களாக செய்யும் பிரச்சாரம் இல்லையா? ஆனால் புட்டின் இதுவரை பல எச்சரிக்கைகள் கொடுத்திருந்தாலும் இந்த முறை கொடுத்துள்ள எச்சரிக்கை முற்றிலும் வித்தியாசமானது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நானே பல வீடியோக்கள் கடந்த 2 நாட்களாக பார்த்திருக்கேன். புட்டின் அவர்கள் கதிரியக்க ரீதியாக அதிகமாக மாசுபட்ட சூழலில், அதாவது அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் வீரர்கள் ஸ்டெடியாக நீண்ட நேரம் நின்று போர் செய்வதற்கு ஏற்றாற் போல ஏற்பாடுகளை அவரே நேரடியாக பார்வையிட்டு அப்ரூவல் கொடுத்ததாக செய்திகள் வர ஆரம்பித்து விட்டது. கேட்ஜெட்ஸ் and equipments for radiated battlefields, அதற்கான மாஸ்க், கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ், கிளவுஸ், பூட்ஸ் என பல ஏற்பாடுகளை புட்டின் அவர்களை நேரில் பார்த்து அப்ரூவல் செய்திருந்தார். ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் போருக்கான மொத்த வீரர்கள் குழுவை
அணு ஆயுத போருக்காகவே ரஷ்யாவில் தனியாக ஒதுக்கப்பட்ட வீரர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பிரெப் டாக்ஸ் கொடுத்த வீடியோக்கள் வலம் வர ஆரம்பித்து விட்டது. இன்று காலையில் அந்த வீரர்களுக்கான பயிற்சி நடந்தது. அணு ஆயுத போருக்கான பயிற்சி இன்று காலையில் நடந்தது. அதனை அவர் வீடியோ கான்பரன்ஸில் பங்கு கொண்டு கமெண்ட்ஸ் கொடுத்ததாக செய்திகள் வர தொடங்கியுள்ளது. வீடியோக்கள் வர தொடங்கிவிட்டது. ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் ரஷ்யா அணு ஆயுத போருக்கு தயாராகிறது என்று வரும் செய்திகள் அச்சுறுத்தல் கண்டிப்பாக உண்மையானது என்று சொல்லியுள்ளார். ஆனால் அது செர்பிய எல்லையில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள நேட்டோ படைகள் போரில் நேரடியாக குதித்தால் மட்டுமே ரஷ்யா அப்படி ஒரு அணு ஆயுத போரை தொடங்கும் என்றும் நடத்தும் என்றும், ஆனால் நேட்டோ நாடுகள் உக்ரைன் வீரர்களை பயன்படுத்தி டர்ட்டி பாம்ப் ஆபரேஷன் செய்ய திட்டமிடுவது தவறு என்றும், அப்படி அவர்கள் செய்தால் உலக அளவில் ஒரு பெரிய அணு ஆயுத போரை யாராலும் தவிர்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடவடிக்கையாக அது மாறிவிடும் என்று ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் பேசியுள்ளார். கடந்த 3 நாட்களில் ரஷ்யாவின் பாதுகாப்பு மந்திரி அமெரிக்காவின் ஆஸ்டின் மற்றும் பிரிட்டிஷ், பிரெஞ்சு மற்றும் துருக்கி என அவருடைய பல கவுண்டர் பார்ட்ஸ் அதிகாரிகளுடன் 3 முறை தொலைபேசியில் பேசியுள்ளார். 3 நாட்களில் 3 முறை என்பது பெரிய விஷயம். அதுவும் ரஷ்யாவை பொறுத்த அளவில் முக்கியமாக அவர்கள் பேசியிருப்பது இந்த டர்ட்டி பாம் கதைதான். எந்த மட்டத்தில் டர்ட்டி பாம் பயன்படுத்தப்பட்டாலும் அதற்கான பதிலடி ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதலாக இருக்கும் என்றும், எனவேதான் தொடர்ந்து மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பென்டகன் ரஷ்யாவுக்கு ஒரு விசேஷமான ரிக்வெஸ்ட் கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் பென்டகன். அது உண்மை. அது என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யா அமெரிக்காவுடனான கம்யூனிகேஷன் லைன், அதாவது பேச்சுவார்த்தைக்கான இணைப்பை துண்டிக்க கூடாது என்றும், திடீரென அணு ஆயுத போர் என்ற முடிவுக்கு ரஷ்யா செல்லக்கூடாது என்றும் அமெரிக்காவின் ஆஸ்டின் பென்டகன் கேட்டுக்கொண்டுள்ளது. என்ன குடும்பம் பாத்தீங்களா? இந்த கிள்ளி விட்டுட்டு தாலாட்டு பாடுற கதையா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இந்த போரை கண்டிப்பாக ஒரு அணு ஆயுத போராக மாற்றும். அதை யாராலும் தவிர்க்க முடியாது. எனவே இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அணு ஆயுத போருக்காக அனைவருமே தயாராக வேண்டும். எனவே நம்ம இந்தியா மட்டத்தில், நம்ம இந்தியா பக்கத்தில் பெரிய விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துள்ளது. இந்தியா இஸ் பையிங் ஓவர் 2000 drones. There is a Himalayan advantage to gain. அதாவது அடுத்த ஒரே ஒரு வாரத்துக்குள் 2000 drones இந்தியா வாங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டுவிடும். அதற்கான எல்லா பேப்பர் சர்க்குலேஷன், எல்லா இன்ஃபர்மேஷன் கேதரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2000 மிக சக்தி வாய்ந்த ட்ரோன்ஸ் இந்தியா வாங்க போகுது. கடந்த 2 வருடங்களாக இந்தியா 3 ட்ரோன்ஸ், ஒரு 10 ட்ரோனு, ஒரு 15 ட்ரோன் அப்படின்னு கதை நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இந்தியாவின் அனைத்து பெரிய பெரிய கமாண்டர்ஸ் ட்ரோன் வார்ஸ் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டதாகவும், கண்டிப்பாக இமயமலை, லடாக், கார்கில் போன்ற பகுதிகளுக்கு அதிகமான ட்ரோன்ஸ் தேவைப்படுவதாகவும், முக்கியமாக ஸ்ரீலங்கா எல்லையில் கூட அதிகமான ட்ரோன்ஸ் பயன்படுத்த உள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக 2000 ட்ரோன்ஸ் அடுத்த ஒரு வாரத்திற்குள் எல்லா கன்சைன்மெண்ட் பிளஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்து முடிந்துவிடும். ஓகே, சைனால ஒரு பெரிய விஷயம் நடக்கு. பார்ட்டி காங்கிரஸ், அவங்களோட சைனீஸ் பார்ட்டி காங்கிரஸ் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனேயே ஏற்கனவே சைனாவின் growth வளர்ச்சி பற்றி ரிலீஸ் பண்ண வேண்டிய டேட்டாவை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும். மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணப்பட்டது. growth டேட்டா 2% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2% தான். இட்ஸ் a very weak growth. சைனா ஷேர் மார்க்கெட், அமெரிக்காவில் உள்ள சைனீஸ் கம்பெனிஸோட லிஸ்டட் ஷேர் இருக்குல்ல, எல்லாமே 35%, 40% நேத்து நோஸ் டைவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லா கம்பெனிகளுமே அப்படியே இழுத்து மூடியதற்கு சமம். அந்த அளவுக்கு அந்த கம்பெனிகளின் பாதிக்கும் அதிகமான மார்க்கெட் கேப் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் நடத்தப்படக்கூடிய சைனா கம்பெனிகளும் சரி, சைனாவிலேயே இருக்கக்கூடிய சைனீஸ் கம்பெனிகளும் சரி, எல்லா கம்பெனிகளுமே அப்படியே, ஏன்னா ஜஸ்ட் த டே ஆஃப்டர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் ராப்ட் அப், அந்த கூட்டம் முடிஞ்சதுமே சைனா அன்எக்ஸ்பெக்டட்லி ரிலீஸ்ட் very delayed economic data which showed very weak growth, prompting markets to plunge, crash. புரியுதா? நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க, நீங்க நெட்ல பாருங்க, நேத்தும் இன்னைக்கும் சைனா மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆயிருக்கு. அப்ப தெரியும்
சைனால என்ன நடக்குதுன்னு. ஓகே, அடுத்த முக்கியமான செய்தி, நம்ம புதிய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் செலன்ஸ்கி கிட்ட பேசியிருக்கிறாரு. உடனே ரஷ்யா ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கு. யார் பிரைம் மினிஸ்டராக வந்தாலும் அந்த நாட்டு கூட எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, ஒரு நோ ஹோப்ஸ் ஃபார் பெட்டர் டைஸ் வித் யூகே, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு வளர்றதுக்காக மாறுறதுக்காக எந்த வாய்ப்புமே இல்லை. அது ரஷ்யா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ்காரங்களை மாற்றவே முடியாது. ஆனால் எப்படியோ கடைசியா இவனுங்களோட அந்த காலனைசேஷன், இந்த என்ன சொல்றது, யார் யாரை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணாங்களோ அவங்கள ஆள வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பாத்தீங்களா, அதுவே போதும், இப்போதைக்கு அது போதும். இது எப்படி நடக்கு, இவர் எவ்வளவு நாள் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ரஷ்யா சொல்லிருக்கு, யூகே காரன்களை திருத்த முடியாது. அங்க யார் தான் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் ரஷ்யாவுக்கும் யூகேவுக்கும் நோ ஹோப் அப்படின்னு சொல்லிக்கா. அடுத்த முக்கியமான செய்தி, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு பெரிய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. ஏசியா பசிபிக் டு டாமினேட் குளோபல் growth in 2023, S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. 2023 ஆண்டில், அடுத்த ஆண்டில் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப பெரிய அளவில் வீரியம் காட்டப்போகுது. யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு 10% மேல, 10 to 12% மேல 2023 ஆண்டில் வளர்ச்சி போர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும், சைனா 2-3% அப்படி இருக்கு. ஆசிய கண்டத்தில் இந்தியாவின் வளர்ச்சி தடுக்க முடியாத வளர்ச்சியாக இருக்கும். உலகத்திலேயே அடுத்த வருஷம் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் வளர்ச்சி தான் யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே B-21 பாம்பர், அடுத்த வெர்ஜன், அடுத்த ஜெனரேஷன் B-21 பாம்பரை வந்து டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண போகுது. இந்த பாம்பரை வந்து இந்தியா கூட வாங்குமா அப்படின்ற ஒரு சில கேள்விகள், டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நேத்து வீடியோவை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பாக தயவு செய்து, என்னோட வேண்டுகோள் இது, அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த டாபிக் வந்து US leverages இந்தியா பாகிஸ்தான் டிஃபரன்சஸ் ஃபார் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அமெரிக்கா வந்து இந்த இந்தியா, பாகிஸ்தான், சைனா இந்த 3 நாடுகளை ஒரு அச்சில போட்டு எப்படி உலகத்தையே சூழல வைக்குது, அவன் எப்படி ஒரு பெரிய ஆளாவே இருந்துகிட்டே இருக்கிறான். இந்த மேற்கு நாடுகளும் சரி, முக்கியமாக அமெரிக்கா இந்த 3 நாடுகளின் எல்லை சிக்கலை ஒரு காரணமாக வைத்து உலகத்தையே எப்படி ஆட்டி படைக்கிறான் அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமையான வீடியோ நேற்று பதிவு பண்ணியிருந்தோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே தீபாவளியில ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க. தயவு செய்து எனக்காக அந்த வீடியோவை போய் பாருங்க. நேற்று வீடியோ யூரோப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற டைட்டிலில் பதிவு பண்ணியிருந்தோம். அதிகமான விஷயங்கள், ஏன் யூரோப் வந்து இப்படி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு, ஆனா அமெரிக்காக்காரன் உண்மையிலேயே உலகத்துல என்னென்ன கோல்மால் செஞ்சு இந்த உலகத்தையே கெடுக்க பார்க்குறான் அப்படிங்கிற தலைப்புல நேற்று ஒரு வீடியோ பேசியிருந்தோம். போய் பாருங்க, யூ ஓன்ட் ரெக்ரெட், ஐ வில் டெல் யூ. நீங்க வீடியோ பார்த்ததுமே அப்படியே சுரேஷுக்கு கிப்டா அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு வீடியோ. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போங்க, ரொம்ப அருமையான சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் அங்கே போடுறது உண்டு. பாருங்க, பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, வீடியோக்குள்ள ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க friends. Thank you.